Assalamualaikum. Welcome back to our channel, Mickey's Sisters. Vanda Samayal Pona Sadapal. Okay, we are very happy. Yes, of course. Day 3 vandachu. Okay. Day 3 of 100 day challenge. Yes, இன்னைக்கு day 3 ல நாங்க என்ன செஞ்சு காட்ட போறோம் அப்படினா ஒரு chat. Yes, of course. Almost எல்லாருக்குமே பிடிக்கும். எங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு chat தான் பார்க்க போறோம். Is none other than aloo sandwich. Yes, of course. Okay. இது வந்து நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. அத வந்து ரீட்ரை பண்ண போறோம் வீடியோல. ஓகே. வெரி சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ்ல செய்ய போறோம். ஓகே. லெட்ஸ் see. இந்த சாண்ட்விச் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் எடுத்துக்கலாம். இந்த பிரெட்ல வந்து நம்ம மைனஸ் செய்ய போறோம். மைனஸ் எப்படின்னா இது வந்து கர்ட் ஆக்சுவலி. இந்த கர்ட்ல வந்துட்டு ஆரிகானோ நல்லா தூவி விடலாம். ஆரிகானோ பிளஸ் டொமேட்டோ கெச்சப் இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஹங் கர்டு சொல்லுவாங்களா, கெட்டி தயிரில் வந்துட்டு இந்த மாதிரி ஆரிகானோவையும் தக்காளி சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நல்லா கெட்டியான தயிரில் ஆரிகானையும் டொமேட்டோ சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் மயோனீஸ் ரெடி ஆகிடும். ஓகே. ஆமாம், இது வந்து பன்னீரில் செய்யலாம், தயிரில் செய்யலாம், அண்ட் தென் கேஷ்யூஸில் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மயோனீஸ் இருக்குது. எக்கில் தான் செய்யணும், எண்ணெயில் தான் செய்யணும் அவசியமே கிடையாது. நிறைய டைப்ஸ் ஆஃப் மயோனீஸ் இருக்குது. அது ஒன்று நாங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். திஸ் இஸ் கர்ட் மயோனீஸ். ஓகே, பாருங்கள் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா கெட்டி தயிர், வீட்டில் செஞ்ச தயிர் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. இது பாருங்கள், இந்த மாதிரியான கெட்டியான தயிரில் ஆரிகானோ தக்காளி சாஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஹை ப்ரோட்டீன் மயோனீஸ் ரெடி. ஓகே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நீ? நெக்ஸ்ட் வந்து இந்த ஹை ப்ரோட்டீன் மயோனீஸ் இருக்குல்ல, இந்த மயோனீஸை இந்த பிரெட்ல வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம், டொமேட்டோஸ் 2-3 பீஸ் டொமேட்டோ எடுத்துக்கலாம். அனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து அவர் ஸ்பெஷல் ஆலு, இது வந்து வேக வச்ச பொட்டேட்டோ. எஸ், ஹீரோ ஆஃப் திஸ் ரெசிபி. எஸ், இதை வந்து நம்ம இதில் சேர்க்கறது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மேலே கொஞ்சம் ஆரிகானோ டாப் அப் பண்ணிக்கணும். அனதர் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் பீஸையும் மேலே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது எப்படி இருக்குமோன்ற ஒரு தாட் தான் என் மைண்டில் வருது. ஏன்னா இவன் செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்து தருவா, அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாதா, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போதான் அதெல்லாம் நான் கொஞ்சம் கண்ணில் பார்க்கறேன்னா, அதனால எப்படி வரப்போதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கு இருக்கு. லெட்ஸ் see. என்ன பார்த்தா நீங்களும் யோசிப்பீங்க மேபி, இந்த டிஷ்ஷை பற்றி தெரியாதவங்க. நான் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்க ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் இதை வந்துட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ வந்து நம்ம இந்த சாண்ட்விச் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இது நம்ம வந்து ராவா கூட அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். பட் இதை வந்து நல்லா ஒரு பட்டரில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டா அது இன்னும் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்லிக் பட்டர் இருக்குல்ல, அதை போட்டு தவாவில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டா தான் வேற லெவலில் இருக்கும். ஓகே. ஓகே, ஐ எம் வெயிட்டிங். லெட்ஸ் see. கார்லிக் பட்டர் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வீட்லேயே செஞ்ச கார்லிக் பட்டர் தான். இதோட ரெசிபியும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஓகே எல்மி, கண்டிப்பாக இதெல்லாம் அப்லோட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக, பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆமாம், வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த சாண்ட்விச் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நல்லா தவாவில் போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே இந்த பேலன்ஸ் பட்டரையும் போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரெட் வந்து நல்லா டோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த சீஸ் ப்ரெட்டு, மயோனீஸு, கார்லிக் பட்டரு, இந்த மாதிரி சாண்ட்விச் டைப்ஸ் ஆஃப் சாண்ட்விச்சஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ்லேயே நம்ம பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வெளியே வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். யூ வில் பி வெரி ஹாப்பி அண்ட் கில்ட் ஃப்ரீ ஆல்சோ. என்னைக்காவது ஓகே, பட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்லேயே கூட செஞ்சு சாப்பிட்ற டிஷ் தானே. ஸோ நம்ம மோஸ்ட்டாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போலாம் சீரியஸாக அன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா,
இந்த மெனு பார்க்கும்போதே இல்லை என் ஹஸ்பண்டே சொன்னாங்க இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்றதுனா சும்மா தான் ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. அன்னைக்கு ஒரு கடைக்கு போயிருக்கும் போது அப்படியே உனக்கு பறக்கிற மாதிரி இருந்துருக்குமே. ரெக்கமெண்ட் பறந்தேன் அப்படியே நான். சீரியஸ்லி நம்ம மேக்ஸிமம் அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வீட்லயே நம்ம ட்ரை பண்றதுனால அது வந்து இதுவா அதுவா நான் என்ன ஆமா நம்மளும் வீட்லயே செய்யறோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மீன் வைல் சாண்ட்விச் இஸ் ரெடி. நல்லா கோல்டன் ப்ரௌன் ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதில் நம்ம புதினா சட்னி கூட வச்சுக்கலாம். பட் இதுவே நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. சாண்ட்விச் இஸ் ரெடி. நம்ம உள்ள வச்சிருக்கிற அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தலாமா? ஸோ நம்ம சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆலிவ் சாண்ட்விச் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டு பார்த்தலாம். மீன் சாண்ட்விச் அதுக்குலாம் வந்து நான் சாஸ் போட்டுக்க மாட்டா. ஸோ இப்போ இதுலேயே அதை வந்து பாதையை டிவைட் பண்ண போகிறோம். இனிமே வந்து அவ்வளோ பிடிச்ச மாதிரி அந்த சாண்ட்விச் ரெடி பண்ணுறா. பிகாஸ் ஐ டோன்ட் லைக் சாஸ். சாஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னவோ எனக்கு பிடிக்காது. இங்கே பாருங்க, இந்த பக்கம் சாஸ் போட்டு இந்த பக்கம் சாஸ் போடாம இனிமைக்கு எனக்கு ரெடி. சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இதை பாருங்க. செம்மையாக இருக்குல்ல? ஓகே, சாப்பிட்டு பார்த்தலாமா? ரெடி. என்னோட பீஸை நான் எடுத்துட்டேன். சாப்பிடலாம். ஓகே. ஆஹா ஆகா ஆஹா அருமை. எப்படி இனிமே? வேற லெவல். தேங்க்யூ. நல்லா இருக்கு. எனக்கு ப்ராமிஸாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. நான் எப்படி இருக்கும்னு நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த ஸ்மெல் எல்லாமே செம்மையாக இருக்கும். ரொம்பவுமே ஹெல்த்தியான ஆப்ஷன் இது உங்களுக்கு. இன்னும் பிரெட்டு வீட் பிரெட் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. சாட் கடையில் செய்யறதை விட செம்மையாக இருக்கு. ரொம்ப சூப்பர். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல். நாங்கள் இதை சாப்பிட்டு முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் பேசு இன்னும் சாப்பிடு. அதான். ஓகே, சூப்பராக இருக்கும். உண்மையிலே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஈஸியான குயிக்கான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரம் மிக்கி சிஸ்டர். டாடா பாய். பாய். இந்த நாய் சவுண்ட் எல்லாம் மைண்ட்ல வாங்கிக்காதீங்க. ரோட்ல கத்திட்டே இருக்காதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. ஓகே, எனிவேஸ் டாடா பாய்.